அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. மகாவிஷ்ணுவோட ஜாதகத்தை ஒரு பார்வை பார்ப்போம். மகாவிஷ்ணு சின்ன வயசுல ஒரு ஞான மார்க்கத்தில் போய் நல்லா வந்த பையன்தான். பட் அவருடைய ஜாதகத்தில் யாரா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, சித்தரா இருந்தாலும் சரி, இந்த பூமியில கர்ம பூமியில வாழும்போது கிரகங்கள் கண்டிப்பாக அவங்களை ஆக்குப்பை பண்ணும். அதாவது மகாவிஷ்ணு ஜாதகத்தில் நல்லா கவனிங்க. இன்னைக்கு கோச்சார சனி அவருடைய பிறப்பு கால சனி மேல பயணம் செய்யுது. எப்பொழுதும் நம்மளுடைய பிறப்பு கால சனி மேல கோச்சார சனி பயணம் செஞ்சதுனாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும். அடுத்து பாத்தீங்கன்னா, மகாவிஷ்ணு பிறந்தது மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் மரபணு ஜோதிடப்படி, டிஎன்ஏ கான்செப்ட் படி அது ஒரு சூரிய சாபத்தை வாங்கின ஒரு நட்சத்திரம். ஸோ அரசியல்வாதிகளையும் அரசு சார்ந்த தொடர்பு உள்ள இடத்துலையும் போய் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். ஏன்னா என்ன கர்மா நம்ம வாங்கியிருக்கிறோமோ அந்த கர்மா தான் நம்மளைய மிகப்பெரிய உச்சத்துக்கும் கொண்டு போகும். அதே கர்மா தான் நம்மளைய கீழே பிடிச்சும் தள்ளிவிடும். உதாரணத்துக்கு ஜோதி அப்படிங்கிறது, அந்த அருப்பெரும் ஜோதிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மிகப்பெரிய ஒரு சுடர், ஆண்டவனுடைய சுடருங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அஸ்வினி நட்சத்திரம் சூரியனுடைய கர்மா பிளஸ் அது கேதுவோட நட்சத்திரங்கிறதுனால ஜோதியை பத்தி அதிகமா பேசி 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 நெற்றி பொட்டுல ஜோதியை பார்க்கறத பத்தி பேசி 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 மிகப்பெரிய உச்சத்துக்கு தொட்டுட்டாரு மகாவிஷ்ணு. பட் இவரு அரசியல் சார்ந்த நபர்களை சந்திக்கிறதும் அரசு தொடர்புள்ள பள்ளியில போய் பேசுனதுனாலதான் இப்ப பிரச்சனை வந்திருக்கு. உதாரணத்துக்கு அந்த பள்ளி அசோக் நகர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் சொன்னாங்க. பட் அது சூரியனுடைய காரகத்துவம் கொண்ட அரசு பள்ளி. அந்த இடத்துல போய் பேசும்போது ரொம்ப கவனமா பேசியிருக்கணும். அடுத்து இவர்கிட்ட வாதிட்டவரும் இவர்கிட்ட பிரச்சனையிட்டவரையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சனியோட அம்சமா இருப்பார். நாம நினைக்கிறோம் சனீஸ்வரன் நான் கருப்பா உருவத்துல நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி மனிதர்கள் ரூபத்துல தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவார். உதாரணத்துக்கு இவருடைய பிறப்பு கால சனியும் இவருடைய பிறப்பு கால சந்திரன் கேதுவ 3ஆம் பார்வையா வக்கர பார்வை பார்க்குது. அடுத்து கோச்சார சனியும் பிறப்பு கால சந்திரனையும் கேதுவையும் வக்கர பார்வை பார்க்குது. ஸோ மன அழுத்தமும் கண்ணீர் விடக்கூடிய ஒரு வேலைய இந்த கோச்சார சனி இவருக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஞான மார்க்கத்துல முன்னேறி போகும்போது உங்களுக்கு ஒரு அலாதியான அதாவது ஒரு அபரிவிதமான ஒரு வைப்ரேஷன் உங்களை சுத்தி இருக்கும். பட் நீங்க கொஞ்சம் உங்களை ஒரு குருவா மதிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்க மத்தவங்க தலையில வச்சு 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 ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்களுடைய அந்த என்ன சொல்றது, அந்த யோக சக்தி இருக்குல்ல, அந்த தியானம் பண்ணி நீங்க மெடிடேட் பண்ணி நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்களா ஒரு நல்ல சக்தி, அது பேட் கர்மா உள்ளவனுக்கு அது பாசிட்டிவா மாத்திட்டே இருக்கும். நீங்க பேட்டரி லோவாயிருவீங்க. அப்போ லோவாகும் போது கிரகங்களால ஈஸியா ஆக்குபை பண்ணுவீங்க. ஸோ அப்ப அந்த கிரகங்களால பிரச்சனைகள் வரும். இப்போ மகாவிஷ்ணுக்கு எந்த கிரகத்தால பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தினாலதான். மற்றவங்களை தொட்டதுனாலையும் மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுனாலையும் இவருக்கு கர்ம பதிவு அதிகமாயிருச்சு. சோ அந்த கர்ம பதிவால இப்ப இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாரு. அண்ட் தென் இன்னைக்கு 7ஆம் தேதி வரேங்கிறாரு. இவருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா சுமூகமா ஆவற மாதிரி ஆகி மறுபடி பிரச்சனை பூமப்பாயி இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. இருந்தாலும் மகாவிஷ்ணு ஒரு சின்ன வயசுல இந்த ஒரு ஞான மார்க்கத்துக்கு போய் பெரிய ஆளா வந்தனால இந்த ஆடியோ அவர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, தம்பி நீ ஞான மார்க்கத்துக்கு போனேன்னா நீ மட்டும் தனியா போ, எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறது உன்னையே கீழே தான் பிடிச்சி இழுத்துடும். அதுக்கு உதாரணம் சாய்பாபா. ஒருத்தர் டிவோடிஸோட கர்மாவை கழிச்சனால அவருக்கு கேன்சர் வந்துச்சு. மூட்டை சாமி அவருக்கும் கேன்சர் வந்துச்சு. ரமண மகரிஷி அவருக்கும் கேன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த அடுத்தவங்களுடைய பாவங்களை குறைக்கிறேன், அடுத்தவங்களை ஆன்மீகத்துக்கு நான் இழுத்துட்டு போறேன் அப்படிங்கிறது யோக மார்க்கம் கிடையாது. அப்படி யோக மார்க்கம் இருக்குன்னா எல்லா 18 சித்தர்களும் எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணாங்க. ஏன் காட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? ஏன் தனிப்பட்ட முறையில ஜீவசமாதி ஆனாங்க? சோ நாம ஆன்மீகத்துல முன்னேறி போகும்போது தனியா தான் போகணும்.
அடுத்தவங்களுக்கு வந்து நான் வந்து நல்லது செய்யறேன் அப்படிங்கும்போது நீ தொட்டு பேசுறவன் உன் முன்னாடி நல்லவன் மாதிரி தெரியலாம், பட் அவன் வந்து பண்ணக்கூடாத அத்தனை கேவலத்தையும் பண்ணியிருப்பான். அது உனக்கு வந்து தெரியணும்னா நீ வந்து மிகப்பெரிய சித்த நிலையில இருக்கணும். நீ இப்பதான் வந்து ஒரு ஞான மார்க்கத்தோட முதப்படியே ஏறி இருக்க. இப்ப அடுத்தடுத்து உனக்கு டெஸ்ட் சிவபெருமான் வைக்கிறாரு. இந்த டெஸ்ட் எல்லாம் கடந்து வரணும்னு நானும் வந்து எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு பேசு. உனக்கு சனீஸ்வரனால பிரச்சனை வந்துட்டு இருக்கு கண்ணு. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி தாங்க இந்த ஆடியோவை கேட்குற எல்லாருமே உங்க ஜாதகத்துல சனி எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரகத்தோட பிரச்சனையை உங்களை நோக்கி வர வைக்கும். அதுக்கு சில ரெமிடிஸ்லாம் இருக்கு. அந்த ரெமிடிஸை வந்து வெளிப்படையா நம்ம சொல்ல முடியாது. கால சூழ்நிலைகள் வரும்போது அதை நான் வெளிப்படையா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நன்றி. அடுத்து ஒரு ஆடியோலையும் ஜாதக ஆய்வுலையும் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.